நல்லாவது நிறைய வியாதிகள் சுகமாகிறது. ஆண்டவர் குடும்ப சமாதானம் இல்லாம வராங்க, ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். ஏசப்பா நிறைய அற்புதங்களை பண்ணுவாரு. நீங்க வருவீங்கன்னா உங்க மன கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. ஏசாமி சொல்லி இருக்கிறார் யோவான் 16:20 உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. நான் என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாம நான் வாழ்ந்தேன். ஏசப்பா ஏற்றுக்கொண்ட போது ஏசாமி எனக்கு சமாதானத்தை தந்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், நானு மரண தருவாயில இருந்தேன். எப்ப சாவன்ட்டே தெரியாம ஒவ்வொரு நாளும் இருந்தேன். ஆனா ஏசப்பாவுடைய அன்பு என்ன பாத்தீங்கன்னா ஏசப்பா நம்பின போது ஆண்டவர் என் மரண தருவாயில இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. நம்ம கல்யாணம் ஆகி 3 வருஷமா குழந்தை இல்லாம பிசாசு போராட்டத்தால நாங்க மிகவும் பாதிக்கப்பட்டோம். ஏசாமி அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தைய பிறக்காது, அவங்க சகோதரி பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிசாசு போராட்டம் வேற. அதுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்பின போது ஆண்டவர் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெட்டிப்பான ஆண்டவர் 2 குழந்தைங்க ஆண்டவருக்கு ஒரு குழந்தை கூட பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. 3 வருஷம் நாங்க எங்க போனாலும் எங்களை சொன்னவங்க எல்லாம் கேலி போடுவாங்க, மத்தவங்களும் கேலி போடுவாங்க. ஏசப்பா ஏசப்பா சொல்றியே, ஏசப்பா நம்பினியே, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. 2 பிள்ளைங்க முன்னாடி பாடின 2 பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க. ஆண்டவர் அந்த 2 பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறாரு கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஏசாமியை நம்புகிற போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. ஏசப்பா என்று உருவா இருக்கிறாரு. உங்களுக்கு ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா ஏசப்பா வந்து உங்க கஷ்டங்கள்ல இருந்து ஆண்டவர் விடுதலை தருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. புதன்கிழமை 6 மணிக்கு இங்க ஜெபம் நடக்குது, வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க வியாதியிலிருந்து உங்க குடும்ப சமாதானத்தை ஆண்டவர் தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவரா இருக்கிறாரு. ஏசப்பா பாத்தீங்கன்னா ஏழைகளின் தெய்வம். ஏழைகள் ஆண்டவர் என்ன பண்றாரு அதிகமா நேசிக்கிறாரு. ஆண்டவர் நினைச்சா பணக்காரனா இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம். ஏசு பாத்தீங்கன்னா ஏசப்பா ஏழையா என்ன பண்ணாரு பிறந்திருக்கிறார். நானும் ஒரு ஏழை தான். அதனால ஏழைகளை ஏசாமி என்ன பண்றாரு நேசிக்கிறாரு. ஏழைகளை மாத்திரம் எல்லாரையும் நேசிக்கிறாரு. அதுல விசேஷமா ஏழைகளை என்ன பண்றாரு ஆண்டவர் நேசிக்கிறவரா இருக்கிறாரு. உங்க கண்ணீர் ஆண்டவர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. இவர் தாமே கண்ணீர் இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வெளிப்படுத்தல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க கண்ணீர் யாவையும் மனுஷங்கிட்ட சொன்னா நம்முடைய கஷ்டம் போகாது. ஏசாமி கிட்ட சொல்லுகிற போது உங்க கண்ணீர் எல்லாம் மாறக்கூடியதா இருக்குது. உங்க மனவேதனைகளை ஆண்டவர் மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. இயேசுவை நம்புங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஏசாமி ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. எங்க எல்லாருக்கும் வேலை இருக்குது இந்த நேரத்துல. அது மத்தியிலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. டாக்டர்னால சுகமாக முடியாது, இது நல்லாவே ஆகாதுன்னு சொன்ன வியாதியெல்லாம் ஆண்டு என்ன பண்ணிருக்கிறாரு, நிறைய பேருக்கு சுகமாக்கி இருக்கிறாரு. அதனாலதான் யான் பெற்ற இன்பம் பெறுவை வையகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது போல நாங்க சந்தோஷத்தை பெற்றது போல ஏசாமியை நம்பி சமாதானத்தை பெற்றது போல நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். அந்த அன்புக்காக தான் நாங்க என்ன பண்றோம், நாங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. ஏசாமி நீங்களே ஏத்துனீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் சமாதானமா இருப்பீங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நீங்களும் வியாதி இருந்து விடுதலை பெறுவீங்கன்னு தான் ஏசாமி பத்தி நாங்க எங்க வேலையின் மத்தியில நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். வாங்க, ஏசாமி எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, கஷ்டப்பட்டு ஆண்டவரே பிரயாசப்பட்டு வந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே திருவசனத்தை ஆண்டவரே இந்த பகுதியில விதைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே விருத்தி அடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகலே என்று ஆண்டவரே, இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதாக ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு மன நிம்மதியிலே என்று ஆண்டவரே அப்பா கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள் மாறுவதாக ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குது என்று ஆண்டவரே அப்பா கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா அன்பை அறியட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே யாரெல்லாம்
சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, யாருக்கு என்ன கஷ்டம் எங்களுக்கு தெரியாதப்பா. ஆண்டவரே, யார் என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் இந்த வேளையில் எல்லா கஷ்டங்கள் மாறுவதாக, எல்லா வியாதிகள் மாறுவதாக, ஆண்டவரே எல்லா பலவீனம் மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவரே, ஊழியர்களாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெயஜெய நகர் பகுதி மக்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரத்துக்கு கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எத்தனையோ பலவீனம் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டு ஆண்டவரே இந்த பகுதியெல்லாம் உம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க, கால் மிதிச்சு இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை கட்டளையிடும். ஆண்டவரே தேவ ராஜ்யம் கட்டப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, வியாதியை கொண்டு வருகிற, சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, தற்கொலை சிந்தையை கொண்டு வருகிற எல்லா பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நீர் நடத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த கேட்ட மக்கள் ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாம் அன்பை அறியட்டும். நாங்கள் நினைச்ச ஒரு விதை கூட வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் சொன்னீர, நாங்கள் கம்பீரமாய் அறுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.